நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று போடலாம். பாருங்க, இது அதை விட நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல், ஓகே, அதுக்காக கேட்ட கொஸ்டினுங்க 2007ல் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் கொஸ்டின் இது. சரிங்களா? இது இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வரும், இந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எல்லாம். சரி, இதுல பாருங்க, இந்த கொஸ்டின்ல பாருங்க, a small coin is resting on the bottom of a beaker filled with liquidங்கிறாங்க. பாருங்க, இதுதான், இது ஒரு பீக்கர்ல ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேங்க்னே வச்சுக்கோங்க. டேங்க்ல ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, லிக்விட். அது என்ன லிக்விட்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ இது எல்லாம் ஒரு லிக்விட் இதுக்குள்ள இருக்கு. இது ஃபுல்லா ஒரு காயின் வந்து பாருங்க, இந்த கார்னர் வச்சிருக்காங்க பாருங்க, காயின் அவங்களே எழுதிட்டாங்க, காயின் எழுதியிருக்காங்க. புரியுங்களா? ஒரு காயின் இங்க இருக்கு சொல்லிட்டு, a ray of light from the coin, இங்க இருந்து ஒரு ரே வெளியே வருது. ரைட்டுங்களா? வெளியே வருது. வெளியே வந்து travels up to the surface. ஸோ சர்ஃபேஸ் வரைக்கும் வந்துருச்சு. சர்ஃபேஸ் வரைக்கும் வந்துருச்சு. பாருங்க, அவங்க அதே போட்டுருக்காங்க பாருங்க, இங்கிருந்து பாருங்க ஒரு போடுங்களா, ஏரோ மாதிரி இங்க போட்டிருக்காங்களா? ஸோ இங்கிருந்து நேரம் எப்படி வருது, வந்து இந்த நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அண்ட் மூவ்ஸ் எலாங் இட் சர்ஃபேஸ்ங்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே பாருங்க, இப்படியே வந்துருச்சு. தெரியுதுங்களா? இந்த நேரம் ஏரோ மாதிரி இப்படி போட்டிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. அப்ப இங்கிருந்து ஒரு ரே அப்படியே பாருங்க இப்படி போய் சர்ஃபேஸ் ஹிட் பண்ணிட்டு அப்படியே ரைட் அடிச்சிருச்சு. புரியுங்களா? இப்ப இது என்ன கண்டிஷனு கொடுத்துருக்கிறது? இன்சிடென்ட் ரே விழுகுதுங்க தம்பி. இன்சிடென்ட் ரே வந்து இப்படி விழுந்துருக்கு, கேட்டுங்களா? விழுந்துட்டு ஓகே, ரெஃப்ராக்ஷன் ரே பார்க்குறேன். இது நார்மலுக்கு என்ன ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரின்னு இருக்கு. சரிதானுங்களா? ரெஃப்ராக்ஷன் பேரலலா இருக்குங்க சார். எது பேரலா இருக்கு சார்? கீழே இதுக்கு ரெஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரி வருங்க சார். 90 டிகிரி ஆயிருக்கு. சரிங்களா? ரைட். லிக்விட் இன் மூவ்ஸ் along the surface, C figure இது கொடுத்துட்டாங்க. How fast is the light traveling in the liquid கேக்குறாங்க. என்ன ஸ்பீடுல v இந்த ரே இது மேலேயே பாஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? ரைட். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நாம? சார் ஸ்னெல்ஸ் லா வச்சு. வெரி குட். ஸ்னெல்ஸ் லா வச்சு என்ன பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். ஸோ ஸ்னெல்ஸ் லா பிரகாரம் நீங்க எப்படி எழுதலாம், sin i by sin r equal to n. சரி, இதுல எது வருது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வழி இப்ப மீடியம் 1 எனக்கு இதுதான், கேட்டுங்களா? மீடியம் 1 எனக்கு இது மீடியம் 1, இது மீடியம் 2. சரிங்களா? இது ஃபில்லிட், இந்த லிக்விட் இருந்தது எனக்கு 1, லிக்விடுக்கு வெளியே இருந்தது 2 வச்சுக்கிறேன் நான். சரி, இப்போ சைன் ஐ போட்டிருக்கேனா, இந்த ஆர் எனக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு பாருங்க. சைன் ஐ ஆர் வந்து எனக்கு என்னது 90, கேட்டுங்களா? ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் எனக்கு 90. இப்போ இது வந்து n2 by n1 இருக்கு. அதுக்கப்புறம் இது நீங்க எழுதுவீங்க, என்ன எப்படி எழுதுனா, இது n2 எப்படி எழுதலாம் நாம தம்பி? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? c by v. வெரி குட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஏற்கனவே இதே மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் போட்டோமா, c by v2. அதே மாதிரி n1 எப்படி எழுதலாம் நீங்க? c by v1 சார். v1. இப்போ ரெண்டுல இந்த மீடியம் 2 அப்படிங்கிறது என்னது, எனக்கு ஏர் ஆர் வேக்கம், கரெக்ட்டுங்களா? மீடியம் 2 வந்து எனக்கு என்னது, ஏர் ஆர் வேக்கம். அப்போ இந்த v2 எனக்கு என்னவா மாறும், c-ஆ மாறும். சரிதானா தம்பி? ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டீங்க. எஸ் சார். பாருங்க, இந்த கொஸ்டின் நம்பர் 10 நம்ம சால்வ் பண்ணல. பாருங்க, இந்த v2க்கு பாருங்க, n2க்கு அதே மாதிரி எழுதியிருப்பேன், c by v2 போட்டிருப்பேன். போட்டுட்டு v2 பாருங்க டென்ஸ் டு c. ஏன்னா நீங்க எடுத்திருக்கிற மீடியமே வந்து வேக்கம் ஆர் ஏர்னு எடுத்திருக்கீங்க.
அப்போ அந்த இடத்துல எப்பவுமே இங்க என்னதான் ஆகும்? வெலாசிட்டி சில தான் போகும். கரெக்டா? அதனால இப்படி வச்சுக்கன்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா என்ன சொன்னீங்கன்னா n1 ஈக்குவல் டு 1ன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி n2 ஈக்குவல் டு கேட்டுங்களா? இங்க கூட அப்படி பார்த்தோம்ல பாருங்க. வேக்கம் பொறுத்த வரைக்கும் n என்னவா இருக்கும்? 1ஆ மாறிடும். சரிதாங்களா? ரைட். இருந்தாலும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதினேன். அப்போ இந்த செகண்ட் மீடியம் வந்து எனக்கு என்னவா இருக்கு? ஏர். கேட்டுங்களா? மூவ்ஸ் along its surface bottom of beaker travels up to the surface போட்டதுனால இது வந்து எனக்கு என்ன ஆயிரும்? 1 டிவைடட் பை சி பை v1 இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஆயிரும்? v1 பை சின்னு ஆயிரும். அப்புறம் இது எப்படி எழுதலாம் நீங்க? sin 90 எனக்கு 1 ஆயிரும். அப்ப sin i ஈக்குவல் டு இந்த v1 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. c வந்து 3 into 10 to the power 8 இல்லைங்களா? 3 into 10 to the power 8. இப்போ எனக்கு என்ன கேட்டா இந்த sin i கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடி சார் டயக்ராம் வழியா இது பண்றதாங்க சார்? டயகிராம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் sin i இந்த ஆங்கிள்? இது நார்மல் 180 வரும் சார். நார்மல் இந்த சொல்லுங்க தம்பி. சார் அது ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்ங்க சார். வெரி குட். ஸோ இந்த ட்ரையாங்கிளை ட்ரீட் பண்ணுங்க. ட்ரீட் பண்ணிட்டு இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர்னா இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? பித்தாகரஸ் தியரம் வச்சு போடணும் சார். போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் இது உங்களுக்கு? 3 ஸ்கொயர் 5 9 16. ஸோ 16 + 9 25. ரூட் ஆஃப் 25 எடுத்தா 5ன்னு வந்துடும். சரிதானுங்களா? எனக்கு தேவையான ஆங்கிள் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு தேவையான ஆங்கிள், எனக்கு வேணுங்கிற ஆங்கிள் பாருங்க. இது இந்த ஆங்கிள் எனக்கு வேணும். சரிங்களா? ரைட். அப்ப இந்த ஆங்கிள் வேணும்னா பாருங்க, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது போடலாம் தானே? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்குது? 3 இருக்கும். அப்ப 45 இருக்கும் சார். 45 மேடம்? என்னங்க மேடம் இப்படி எல்லாம் கதை சொல்றீங்க? சார் 19 சார். எங்க போய் இங்க பாருங்க. அப்ப 45 வந்துரும் சார். இங்க பாருங்க, இது 3 இது 4 கேட்டுங்களா? 45 இருந்தா இது 3 தான், இதுவும் 3 இருக்கணும். அப்பதான் எனக்கு 45 இருக்கும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர்ல தானே உங்களுக்கு 45 கிடைக்கும். ஸோ ஸ்கொயரா இருந்தா தான் எனக்கு 45. அப்ப இது 4 இது 4 இருக்கணும். இல்லைன்னா இது 3 இது 3 இருக்கணும். சேம் சைடா இருக்கணும். கேட்டுங்களா? இது டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப கண்டிப்பா இது 45 இருக்காது. ரைட். அப்ப இது பித்தாகரஸ் தியரம் பிரகாரம் இது 3 இது 4னா இது 5. கேட்டுங்களா? நீங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்க இப்பதான். ஜிவேஸ் இதெல்லாம் இந்த ரூல் எல்லாம் தெரியுமல்ல? இந்த ரூல் பித்தாகரஸ் தியரம் எல்லாம் ஒரு ட்ரையாங்கிளுடைய 2 சைடு கொடுத்துட்டாங்கன்னா ஹைபாட்னியூஸ் தெரியணும்னு சொன்னா அந்த அட்ஜசன்ட் சைடு 2 இருக்குங்களா, அதுக்கு ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா கிடைச்சிடும். அப்படி பாக்க tan θ வச்சு போடலாம் இல்லைங்க சார்? அதான் மேடம் வரணுங்க. இப்போ எனக்கு தேவை இந்த ஆங்கிள், இதுதான் ஐ. கேட்டுங்களா? அப்ப sin i க்கு என்ன எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். sin i க்கு என்ன ஃபார்முலா? sin i ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். வெரி குட். ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அதான் ஃபார்முலா. ஆப்போசிட்ல வாட் இஸ் தி வேல்யூ? சார் 3. ஹைபாட்னியூஸ் வேல்யூ எவ்வளவு? சார் 5. ஓகே. அப்போ இந்த sin i நான் எப்படி எழுதலாம்? 3/5 எழுதலாம். சரிங்களா? அப்போ ஃபைனலா v ஈக்குவல் டு இந்த v1 மீடியத்துக்குள்ள என்ன ஸ்பீடு தெரியும்னு சொன்னா, ஸோ v ஈக்குவல் டு 3/5 இன்டூ 3 இன்டூ 10 to the power 8. சரிதானுங்களா? அப்போ 3 into 3 என்ன ஆயிரும் எனக்கு? 9/5. 9/5 into 10 to the power 8. ஸோ இந்த ஆப்ஷன்ல 10 to the power 8 அப்படியே இருக்கு. எல்லாத்துலயுமே 3 ஆப்ஷன்ல 10 to the power 8 இருக்கு. ஒன்னு தான் 10 to the power 4. அப்ப இது வரப்போறது இல்லை. அப்ப 9/5 போட்டா எனக்கு என்ன வரும் வேல்யூ? 9 divided by 5 எடுத்தா
1.8. 1.8 கேட்டுங்களா? ஸோ 4, ஸோ 0.8, 40. அப்போ ஃபைனலாக எனக்கு வெலாசிட்டி எனக்கு என்ன ஆயிடுது? 1.8 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் வந்து